ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். இன்னைக்கு நாம படிச்ச ஸ்லோகம் வந்து 33 மற்றும் 34. யதா ரகிதமாத்மானம் பூதேந்திரிய குணாசைஹி ஸ்வரூபேண மயோ பேதம் பஷ்யன் ஸ்வராஜ்யம் ருச்சதி. ஸ்தூல மற்றும் சூட்சும கருத்துக்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுதும், பௌதி இயற்கை குணங்களின் பாதிப்புகளிலிருந்து உமது புலன்கள் விடுதலை பெறும் பொழுதும், என்னுடனான தொடர்பில் உமது தூய வடிவத்தினை நீங்கள் உணரலாம். அந்த சமயமே நீங்கள் உமது தூய உணர்வில் நிலை பெற முடியும். நானா கர்ம விதானேன பிரஜா பக்தி சிக்ஷதः நாத்மா வசதிதை அஸ்மின்ஸ்தே வர்ஷியான் மத் அனுக்கிரக. மக்கள் தொகையினை எண்ணற்ற அளவிற்கு பெருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டிருப்பதனாலும், மேலும் உமது தொண்டினை பலவகையாக நீங்கள் விரிவுபடுத்த இது பற்றி எதையும் நீங்கள் இழக்கப் போவதில்லை. ஏனென்றால் நான் உன் மீது வைத்திருக்கும் அளவற்ற கருணையானது காலாகாலங்களுக்கும் உயரக்கூடிய தன்மையுடையதாகும். சரி, ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல, 33 34 ரெண்டு ஸ்லோகத்துல இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு நம்ம விவரமா படிக்க போறோம். ஒன்று வந்து, ஏன் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலான மக்களுக்கு கடவுளை உணர முடியல, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் வேற. ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி சந்தேகம்லாம் இருந்தது இல்ல. ஆனா இன்னைக்கு இதுவே ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இல்ல, இல்ல கடவுளுக்கு உருவம் இல்ல, அவர் அருவமானவரு, அவர் ஒளி வடிவானவரு, அவர் ஜோதி வடிவானவரு, இல்ல அவருக்கு உருவம் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு தத்துவங்கள். ஏன் இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல ஏன் இந்த மாதிரி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் நிலவுது? இது ஒரு பக்கம் கடவுளை பற்றி. அடுத்தது இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு. பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, அது தானா இருந்துச்சா, தானா திடீர்னு வந்துருச்சா, இல்ல ஏற்கனவே இயற்கைங்கிறது ஏற்கனவே இருந்துதா, இது எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம் வந்து தானா உற்பத்தி ஆயிடுச்சா, திடீர்னு இயற்கையா வந்துருச்சா, அது ஏற்கனவே இருந்ததா, இல்ல யாராவது படைச்சாங்களா, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாங்களா, இதுலயும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள். ஏன் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏன் நிலவுது? இதெல்லாம் ஏன் நிலவுது? அதுக்கப்புறம் மூணாவது, ஃபர்ஸ்ட் கடவுளை பற்றிய குழப்பங்கள். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே முதல்ல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையே இருந்தது இல்லை ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையா. சோ கடவுளை பற்றிய குழப்பங்கள். அதுக்கப்புறம் பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, படைப்பை பற்றிய குழப்பங்கள். அதுக்கப்புறம் நாம யாரு, நம்ம எப்படி பிறக்கிறோம் இங்க, நம்ம ஏன் இறக்குறோம், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, எனக்கு ஏன் வயசாகுது, எனக்கு ஏன் நோய் வருது, நான் ஏன் துன்பப்படுறேன், நாம யாருமே படணும்னு விரும்புறது இல்லை, ஆனாலும் ஏன் துன்பம் வருது, ஏன் இந்த உலகத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள். நாம யாரு, கடவுள் யாரு, பிரபஞ்ச சிருஷ்டிப்பு தான் என்ன, இந்த மூணு கேள்வி. நாம யாரு, கடவுள் யாரு, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு என்ன, இந்த மூணு கேள்விக்கும் ஆராய்ச்சி பண்ணியும்
விஞ்ஞான கூடத்துல ஆய்வு கூடத்துல பண்ணி ஆராய்ச்சி பண்ணியோ, இல்ல மன கற்பனை, மனதினால கற்பனை செய்து கொண்டு போயிட்டு இருந்தாலோ, அல்லது சாஸ்திரத்தை உட்கார்ந்து விசாரணை பண்ணாலோ புரிஞ்சக்கூடிய விஷயம் அல்ல இதெல்லாம். இது ரொம்ப ரொம்ப நுட்பமானது, சூட்சமமானது. இங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்தது, சூட்சமமானது, நம்முடைய அறிவுக்கும் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதனால இன்னைக்கு இந்த 3 விஷயம், ஆத்மாவை பற்றிய ரகசியம், பரமாத்மாவை பற்றிய ரகசியம், படைப்பை பற்றிய ரகசியம், இந்த மூணுமே புரியாத புதிரா இருக்கு. நிறைய பேருக்கு குழப்பம். ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க, ஒருத்தர் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஒருத்தர் இது இல்லைங்கிறாங்க, ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, கடவுள் ஒண்ணு கிடையாதுங்கிறவங்க இருக்காங்க. இல்ல இல்ல அதெல்லாம் உண்டு, ஆனா அதுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல இல்ல உருவம் உண்டு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள். அப்போ எதனால இன்னைக்கு மக்களுக்கு இது மாதிரி இதை பலதரப்பட்ட குழப்பங்கள், சந்தேகங்கள், சர்ச்சைகள்? முதல்ல இதுதான் காரணம். இங்க பகவான் பிரம்மர் இடத்துல பேசுறார், பிரம்மதேவர்கிட்ட. பிரம்மா தான் இந்த படைப்பினுடைய முதல் உயிர்வாழி. பகவான் பகவான் தோன்றிய முதல் ஜீவாத்மா, முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. சோ பிரம்மாட்ட பகவான் பேசுறார், பகவான் பிரம்மாவும் நேருக்கு நேர் பேசுறாங்க. சோ இங்க அடுத்தது பிரம்மா ஜீவ தத்துவம், இந்த 3 கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிடும். பிரம்மா ஜீவ தத்துவம், பகவான் முழுமுதற் கடவுள், விஷ்ணு நாராயணர் அல்லது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், சிருஷ்டிப்பு, இந்த மூணுமே இப்ப வந்துருச்சா? பிரம்மா ஜீவாத்மா, பகவான் இருந்து தோன்றிய பிரம்மா ஜீவாத்மா, பகவான் அனைத்துக்கும் ஆதாரமானவர், முழுமுதற் கடவுள், இந்த பௌதி இயற்கை பிரபஞ்ச சிருஷ்டிப்பும் அவற்றுதான் தோன்றியது. இப்ப 3க்கு பதில் கிடைச்சாச்சு. ஆனா ஏன் இதை ஏற்றுக்க மறுக்கிறோம்? நிறைய பேர் இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அது எப்படி? பிரம்மானவத்தில் இருந்தாருங்கிறதுக்கான அடையாளம் என்ன? எப்படி நீங்க பிரம்மானவத்தில் இருந்தாருன்னு சொல்றீங்க? எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க? எப்படி அவர் தான் படைச்சாருன்னு சொல்றீங்க? எப்படி ஆத்மா இருக்குன்னு சொல்றீங்க? இப்படி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இருக்காங்க. கற்பனை பண்ணி மனக்கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க. சாஸ்திரங்களை விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்படி பலதரப்பட்ட வழிமுறைகள்ல இதைய தெரிஞ்சுக்க ஆவல் கொண்டு இருக்காங்க. ஆனா பெரும்பாலான மக்களால் தெரிஞ்சுக்க முடியல. பெரும்பாலான மக்களால் ஏன் தெரிஞ்சுக்க முடியலன்னா, ஸ்தூல மற்றும் சூட்சம கருத்துக்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுது, அப்புறம் பௌதியற்கை குணங்களின் பாதிப்பிலிருந்து ஒரு புலன்கள் விடுதலை பெறும் பொழுது, என்னுடனான தொடர்பில் உமது தூய வடிவத்தினை நீங்கள் உணரலாம். அந்த சமயமே நீங்கள் உமது தூய உணர்வில் நிலை பெற முடியும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் இன்னைக்கு கடவுளை பார்க்க முடியல, கடவுளை உணர முடியல, நாம யாருன்னே உணர முடியல? ஃபர்ஸ்ட் முதல்ல பிரச்சனை என்னன்னா, நாம யாருன்னே நமக்கு தெரியல. நம்ம எல்லாருமே இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் இங்க ஸ்தூல மற்றும் சூட்சம கருத்து. ஸ்தூலம் மற்றும் சூட்சம கருத்துனா, நம்ம எல்லாருக்குமே 2 சரீரம் இருக்கு. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூட்சம சரீரம். இதை நீங்க எல்லாமே முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பகவத்கீதை வகுப்புலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சத்சங்கத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப காலமா நடக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த உடல் இருக்கிற ஆன்மா, இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா 2 உடல். இந்த ஆன்மா 2 உடலால் மூடப்பட்டிருக்கு, கவர் பண்ணிருக்கு. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு என் உடல் இருக்கு இல்லையா? என் உடலை 2 ஆடைகளா நான் மூடி இருக்கிறேன். என்னுடைய உடலை நான் 2 ஆடை, ஒன்று உள்ளாடை, இன்னொன்று மேலாடை. இந்த 2 ஆடை ட்ரெஸ், என்னுடைய பாடி 2 ட்ரெஸ்ஸால் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாக்குறேன், நீங்க பாக்குற இந்த சொக்கா இருக்கு இல்லையா, இந்த குர்தா, இந்த ஜிப்பா, இது மேலாடை. இதுக்குள்ள ஒரு பனியன் போட்டிருக்க, அது உள்ளாடை. இப்படி இந்த உடல், என்னுடைய உடல் 2 ஆடைகளால மறைக்கப்பட்டிருக்கு. ரைட்? என்னுடைய உடல் 2 ஆடைகளால் மறைக்கப்பட்டு, அதே போலதான் ஆத்மா 2 சரீரத்தினால மூடப்பட்டிருக்கு. இந்த உடல் இருக்கிற ஆத்மா 2 உடலால மூடப்பட்டிருக்கு. எப்படி இந்த உடலை 2 சட்டையால் நான் மூடி இருக்கிறனோ, அதே போல இந்த உடலுக்கும் ஆன்மா, உடலுக்கு உள்ளிருக்கும் ஆன்மா 2 விதமான உடலால, சரீரத்தால மூடப்பட்டிருக்கு. ஒண்ணு ஸ்தூலம், இன்னொன்னு சூட்சமம். ஸ்தூலம் என்றால் கண்ணால் காணக்கூடியது, சூட்சம் என்றால் கண்ணால் காண முடியாது.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது ஸ்தூலம், கண்ணால் காணக்கூடியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதம் கலந்த சேர்க்கை தான் இந்த உடம்பு. இது ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள இன்னொரு சரீரம் இருக்கு, அதை பார்க்க முடியல. இப்ப பாருங்க, நான் வெளியில போட்டுக்கிற சொக்கா உங்களால பார்க்க முடியுது, நான் உள்ள போட்டுக்கிற சொக்கா உங்களால பார்க்க முடியல. அதே மாதிரிதான், எப்படி நான் வெளியில போட்டுக்கிற சொக்காவை நீங்க பாக்குறீங்களோ, நான் உள்ள போட்டுக்கிற Dress நீங்க உங்களால பார்க்க முடியலையோ, அதே போல் ஆன்மா வந்து இரண்டு சரீரத்தால மூடப்பட்டிருக்கு. ஒரு சரீரத்தை நம்ம பார்க்கிறோம், இந்த சரீரம். இது ஸ்தூல சரீரம், இதை நம்ம பார்க்கிறோம். இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களுடைய கலவை. நம்ம சரீரம், நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களின் கலவை. இதுக்குள்ள இன்னொரு சரீரம் இருக்கு, அதை பார்க்க முடியாது, அதை பார்க்கவே முடியாது. அப்படின்னா இல்லைன்னு ஆயிடாது. ஒரு விஷயத்தை நான் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது, ஆனா உணரலாம். உணர்ந்து பார்க்கு, காண்பது என்றால் உணர்ந்து காண்பது, பார்ப்பது என்றால் உணர்ந்து பார்ப்பது. சரி, என்னது கண்ணுக்கு புலப்படாத சரீரம்? மனம், புத்தி, அகங்காரம். நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு. யாராவது பார்த்திருக்கிறோமா? யாராவது உங்க மனசோட செல்ஃபி எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு இங்க ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நீ கிளாஸ்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க மனசை நீங்க பார்த்திருந்தாலோ இல்ல உங்க மனசோட நீங்க செல்ஃபி எடுத்திருந்தாலோ எனக்கு நீங்க ஷேர் பண்றீங்களா கொஞ்சம்? ஒன்னும் வர முடியாது. ஏன்னா நம்ம மனதை காண முடியாது. ஆனா மனதை உணரலாம். எப்படி உணரலாம்? மனதை எப்படி உணரலாம்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. மனதை எப்படி உணரலாம்? சரியா பதில் சொல்றவங்களுக்கு காரைக்குடியில இருந்து காரக்குழம்பு கிடைக்கும். மனதை எப்படி உணரலாம்? எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு, இன்னைக்கு வகுப்பு வந்து தத்துவார்த்தமா இருக்குங்க. ஹரே கிருஷ்ணா. யாரா இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். புலன்களின் மூலம் உணரலாம். புலன்களின் மூலம் இல்ல, இல்ல. மனதை எப்படி உணரலாம்? பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். பிரபு, ஏதாவது ஒரு தவறான விஷயம் செஞ்சோம்னா மனசு ரொம்ப ஃபீல் பண்ணும் பிரபு. ஃபீலிங், ஃபீலிங். என்னங்க இப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? விடுங்க, இதெல்லாம் நடக்கிறதுதான். இல்ல யாரோ திட்டாங்க, நீ கோயிலுக்கு போன அந்த பக்தர் என்ன திட்டாரு, ஆட நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. இந்த சாமிஜி கூட வீடியோ ஆன் பண்ணலாம் ஃபீல் பண்ணதான் செய்யறாரு, அதனால ஆன் பண்ணாம இருக்கிறோம், பரவாயில்ல விடுங்க. அவர் ஃபீல் பண்ணிட்டு போறாரு. ஜூம் மீட்டிங் வராங்க, வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க, சாமிஜி ஃபீல் பண்ணுவாரு. சரி பரவாயில்ல, ஃபீல் பண்ணிட்டு போட்டும். ஸோ ஃபீலிங், மனதோட வேலை எண்ணுதல். ஏதாவது ஃபீல் பண்றோம். இன்னொன்னு வந்து திங்கிங் பிரபு. திங்கிங். திங்கிங், அதான் எண்ணுதல். எண்ணுதல், திங்கிங். ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஏன் இவர் லேட்டா வந்தாரு, இவர் லேட்டா வந்துட்டாரு, எப்ப கிளாஸ் முடிக்க போறாரு, இப்பதான் மனசை பத்தி ஆரம்பிச்சிருக்கிறாரு, எப்ப இதை முடிக்க போறாரு, இந்த மாதிரி மனசு என்ன ஆரம்பிக்கும். இன்னைக்கு தோசை சுடலாமா, சப்பாத்தி போடலாமா, இல்ல உப்புமா வச்சிடலாமா அப்படின்னு மனது வந்து இங்க கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணலாம்னு யோசிக்குது. இன்னைக்கு லேட்டா வகுப்பு தொடங்கினால எப்படி 8 மணி இல்லாம இவர் முடிக்க மாட்டாரு, அந்த பக்கம் போய் குக்கர்ல உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாமா, இல்ல தோசைக்கல்ல தோசை சுட ஆரம்பிச்சிடலாமா, நம்ம தான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோமே, இட்லி கூட்டால் இட்லி ஊத்திடலாமா அப்படின்னு மனசு எதை எண்ணிக்கிட்டே இருக்கு. மனதோட வேலை எண்ணுதல், திங்கிங். சரி, அப்புறம் உணர்தல். என்னை யாராவது திட்டுனா எனக்கு வலிக்குது, என்னை புகழ்ந்தா சந்தோஷமாகுது. என்னை திட்டுனா வலிக்குது, புகழ்ந்தா சந்தோஷமாகுது. சரி, ஒண்ணு எண்ணுதல். ரெண்டாவது உணர்தல். திங்கிங், ஃபீலிங். திங்கிங், ஃபீலிங். முதல் எண்ணுவது, எதையாவது மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கு, அப்புறம் அதை ஃபீல் பண்ணு, அனுபவிக்கணுங்கிற எண்ணம். முதல்ல எண்ணம், அப்புறம் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு, அதுக்கப்புறம் வில்லிங். உணர்தல். ஆஹ் உணர்தல், அனுபவித்தல். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். முடிஞ்சா? சோ மனதோட வேலை என்னன்னா எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எதையாவது எண்ணிக்கிட்டே இருக்கும், எதையாவது உணரணும் ஆசை, உணர முயற்சி பண்ணிட்டே இருக்கும், அதுக்கு எண்ணுவதை உணர முயற்சி பண்ணும், அதுக்கப்புறம் அனுபவிக்கணும். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். இதுதான் மனதோட வேலை. திங்கிங், ஃபீலிங், வில்லிங். இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஜூம் வகுப்புல, மனசு எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு, அதை அனுபவிக்கணுங்கிற என்ன இருக்கு, கடைசியில் அனுபவிக்கணும். திங்க் பண்றோம், எதையாவது நினைச்சுட்டே இருக்கிறோம், திங்க் பண்றோம், அப்புறம் அதை ஃபீல் பண்றோம், அதுக்கப்புறம் அனுபவிக்கிறோம். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். சரி, அப்புறம் புத்தி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
சோ மனதோட வேலை வந்து ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. மனது எதையாவது ஏற்றுக்கொள்ளும், எதையாவது நிராகரிக்கும். இதுதான் மனதோட வேலை. இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, இது வேணும், இது வேணாம். சரி. புத்தி, புத்திக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களை யாராவது அதை பார்த்து புத்தி செயல்பட வைக்கிறதுக்கு. ஆஹ் மனதுல வரக்கூடிய அது எண்ணங்களை நாம் எப்படி செயல்படுத்துவது? செயல்பட உதாரணத்துக்கு, மனதுல ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனதுல வரக்கூடிய எண்ணங்களை எப்படி நாம் செயல்படுத்துகிறதா புத்தி. ரைட்டா? அபிஷேகம் முடிஞ்சதுல. ஓகே. அப்ப கிளாஸ் சரி வந்தாச்சு. டிஸ்க் மட்டும் கொடுங்க. ஓகே. அப்போ மனதுல வரக்கூடிய லாக் பண்ணுங்க. அப்ப மனதுல வரக்கூடிய எண்ணங்களை எப்படி செயல்படுத்துகிறதா புத்தி. அடுத்த அகங்காரம். அகங்காரம் இருக்கா எல்லாருக்கும்? நிறைய இருக்கு. நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது. சோ இது அகங்காரம். சோ இந்த அஹ், இது இது மூணு சூட்சமானது. ஏன் மொபைல்? யா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே. ரைட். சோ ஸ்தூல மற்றும் சூட்சும கருத்துக்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுது, ஸ்தூல எண்ணத்திலிருந்து விடுதலை பெறணும், சூட்சம எண்ணத்திலிருந்து விடுதலை பெறணும். ஸ்தூலம் என்னங்கன்னா இந்த உடல், உடல் சார்ந்த, அதாவது புற உடல். இந்த இந்த உடல் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் சூட்சும உடல், நான் மனசா கிடையாது, நான் புத்தியா கிடையாது, நான் அகங்காரமா கிடையாது. அப்ப நான் யாரு? ஆத்மா. அப்ப இந்த ரெண்டு எண்ணத்திலிருந்து விடுபடணும். ஸ்தூல மற்றும் சூட்சும கருத்துக்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுதும், பௌதிக குணங்களின் பாதிப்பு. இந்த ஜட உலகத்துல நம்ம எப்பவுமே இந்த மூணு குணத்துல செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். சத்வகுணம், ரஜோகுணம், மூணு குணம் மாறி மாறி இருக்கு. அப்போ இந்த மூணு விஷயத்தை நம்மளால ஏன் உணர முடியல? இதுதான் காரணம். கடவுளை ஏன் உணர முடியல? ஆத்மாவை ஏன் உணர முடியல? இந்த படைப்பை ஏன் உணர முடியல? இந்த ஸ்தூல மற்றும் சூட்சம இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம், ரெண்டாவது மூணு குணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் மூணு குணம், இந்த மூணு குணத்துல கட்டுண்ட நிலையில இருக்கிறோம். இந்த குணம் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த மூணு குணம் என்ன பண்ணி வச்சிருக்கு? நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு. சில நேரம் சாத்விகமான குணத்துல இருக்கிறோம், சில நேரம் தீவிர குணத்துல இருக்கிறோம், சில நேரம் அறியாமை குணத்துல இருக்கும். இந்த குணம் மாறி மாறி இருக்கு. திடீர்னு பார்த்து நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி இப்படி பேசுனீங்க, நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இல்லையா, நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆச்சு? குணத்தினுடைய தாக்கம். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத்யோனி ஜென்மஷு. குணங்களுடைய சம்பந்தத்தினால, காரணம் குணசங்கஸ்ய, இந்த மூணு குணத்துடைய சம்பந்தத்தினால மாறி மாறி பிறவி எடுக்கிறோம். இதனாலதான் இந்த காரணம் தான். எதனால? நான் இந்த உடல்ல நினைச்சிட்டு இருக்கிறதுனாலையும், இந்த உடல் சார்ந்த விஷயங்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும், இந்த உடல் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுனாலையும், இதுதான் அறியாமை. இந்த அறியாமைனாலையும் மூணு குணத்துடைய சம்பந்தத்தினாலையும் என்ன பண்ணிட்டோம்? நம்மள மறந்து போயிட்டோம். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மாங்கிறது மறந்து போயிட்டேன். அப்ப நான் அந்த உடல் அல்ல, ஆத்மாங்கிறது மறந்து போறவங்க எப்படி உள்ளதை உள்ளவாறு பார்க்க முடியும்? அதனாலதான் இங்க பகவான் என்ன சொல்றாரு பிரம்மதேவர்கிட்ட, ஸ்தூல மற்றும் சூட்சமான கருத்துக்கள் இருந்து நீங்க விடுதலை பெறும் பொழுது, இரண்டாவது பௌதிக குணங்களின் பாதிப்பிலிருந்து நீங்கள் உங்கள் புலன்கள் விடுதலை அடையும் பொழுது, என்னோட நான தொடர்பில் உமது தூய வடிவத்தினை நீங்கள் உணரலாம். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு தூய்மையான வடிவம் இருக்கு. அது என்னது தூய்மையான வடிவம்? யாருக்காவது தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ஒரு தூய்மையான வடிவம் இருக்கு. அது என்னது? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னது தூய்மையான வடிவம்? நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், நம்ம ஜீவாத்மனுடைய உண்மையான நிலை, தூய்மை நிலை, தூய நிலை. இது எப்படின்னா மழை நீர் மாதிரிதான். மழை நீர் தூய்மையானதா இல்லையா? மழை நீர் தூய்மையானதுதான். அது பூமியில விழுந்தா என்ன ஆகுது? அசுத்தமாயிருது. மழை நீர் தூய்மையானதுதான், ஆனா பூமியில விழுந்தா அசுத்தமாயிடுது.
அதே மாதிரிதான் ஜீவாத்மா நம்ம எல்லாரும் தூய்மையானவங்க. ஏன் நம்ம எல்லாம் தூய்மையானவங்க? ஆஹ் ஏன்னா நம்ம பகவான் பகவானுடைய அணு. பகவான் தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். சோ கிருஷ்ணா தூய்மையானவரா இருந்ததுனால நானும் தூய்மையானவன் தான். அதனால உபனிஷத்து என்ன சொல்லுது? நித்யோ நித்யானா சேதன சேதனானா ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். கிருஷ்ணா தூய்மையானவர், நானும் தூய்மையானவன். அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு இதுல? ஏகோ பகுனாம் யோ விததாதி. அவர் ஒருவர் நம்ம எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றாரு. கிருஷ்ணா ஒருத்தர் தான் நம்ம எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றாரு. கிருஷ்ணா பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா, நம்ம குட்டி ஆத்மா. கிருஷ்ணா பரமாத்மா, நம்ம குட்டி ஆத்மா. கிருஷ்ணா பரபிரம்மம், நம்ம குட்டி பிரம்மம். அதனால இங்க என்ன பிரச்சனைனா, நம்முடைய உண்மையான நிலையை நம்ம மறந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய உண்மையான நிலையை மறந்து போயிட்டு நான் இந்த உடல் நினைச்சு, நான் இந்த உடல், பிரபுபார் சொல்ற மாதிரி நான் இந்த நாட்டையை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன். எப்படி உடல் சார்ந்த அடையாளம். இந்த உடல் சார்ந்த அடையாளம் இருக்கிறது எதனால வருது? 3 குணத்தினால வருது. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக இது மன்னியதே. சோ இந்த முக்குணத்தினுடைய கலவையினாலதான் நம்ம நினைச்சுக்கிறோம், நான் இந்த உடம்பு, இது என்னுடையது, இது எனக்கு சொந்தம். சோ இதெல்லாம் இதுல இருந்து விடுபடும் பொழுது யார் ஒருத்தரு இது என்னுடையது இல்ல, நான் இந்த உடம்பு இல்ல, நான் மனசு இல்ல, நான் புத்தி இல்ல, நான் ஆத்மா அப்படின்னு யார் ஒருத்தர் உணர்றாங்களோ, யாரு 3 குணத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தன்னுடைய சுய ரூபத்தை உணரலாம். சுய வடிவம், என்னுடனான தொடர்பில் தூய வடிவத்தினை நீங்கள் உணரலாம். அப்ப நம்ம எல்லாருக்குமே தூய்மையான ஒரு உருவம் இருக்கு, அது ஆன்மீக உடல். நம்ம எல்லாருக்குமே தூய்மையான ஒரு உடல் இருக்கு, அது ஆன்மீக உடல், அது ஆன்மீக லோகத்துல இருக்கு. அந்த சமயமே நீங்கள் உமது தூய உணர்வில் நிலை பெற முடியும். எப்போ ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றாரோ, கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும் போதுதான் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருக்க முடியும். கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்றாதான் ஒருத்தர் நான் கிருஷ்ணாவுடைய பக்தன்னு சொல்லி அதுல நிலை பெற்று இருக்க முடியும். ஒரே போரிங்கா இருக்கா? புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு கடவுளை புரிஞ்சுக்க முடியல, படைப்பை புரிஞ்சுக்க முடியல. படைப்பு, இந்த கிரியேஷன் எப்படி நடக்குது, கடவுள் எப்படி இருப்பாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான். எல்லாம் இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. எல்லாருமே இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு இப்ப இவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க யாரு? ராமசாமி. ராமசாமி யாரு? இவருடைய பையன், இன்னாருடைய பையன். ஆனா உண்மையில அவர் கிடையாது, அவர் ஆத்மா. அவர் ராமசாமிங்கிற பேர் அவங்க அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா அவர் ஆத்மா. இப்ப நான் ராமசாமி பிரபுன்னு கூப்பிடுறேன், அவர் பேசுவாரு. இதே அவர் உடல்ல ஆன்மா இல்லைன்னா ராமசாமி பிரபுன்னு கூப்பிட்டா பேசுவாரா? பாப்பாரா? சாப்பிடுவாரா? இப்ப எப்படி பேசுறாரு அப்போ? அப்ப ராமசாமி பிரபுங்கிறது ஆத்மாவா உடலா? ஆத்மாதான். ராமசாமி பிரபுன்னு கூப்பிட்டா யார் ரியாக்ஷன் பண்றா? ஆத்மா இல்லையா? புரிஞ்சுதா? ராமசாமி பிரபுன்னு கூப்பிட்டா ஆத்மா தான் ரியாக்ஷன் பண்ணுது. ஆத்மா அந்த உடலை விட்டு போயிட்டா நீங்க ராமசாமி பிரபு ராமசாமி என்ன கத்துனாலும் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ என் உடம்புல ஆத்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னன்னா கத்துங்க, நான் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவேனா? ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்போ ஆத்மா இந்த உடம்புல இருக்கு. அப்ப ஆத்மாவோட அறிகுறி என்ன? அடுத்தது இப்ப மனசோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம், புத்தியோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம், அகங்காரம் இருக்குன்னு பார்த்தோம். ஆத்மா இருக்கிறதுக்கு அறிகுறி என்னது? உணர்வு, கான்சியஸ்னஸ். ஆத்மாவுடைய அறிகுறி என்னது? உணர்வு. ஆத்மா உடலை விட்டு போட்டா உணர்வு இருக்கா? டேஸ்டுக்கு தெரியுமா? அந்த இறந்து போன பாடி வாயில குலோப் ஜாமுன் வைங்க, டேஸ்ட் தெரியுமா? அதுக்கு தெரியாது இல்லையா? இறந்து போன தாத்தா பாட்டி வாயில குலோப் ஜாமுன் வச்சோம்னா டேஸ்ட் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. வாட்ச் கட்டிருக்காங்க, டைம் பார்ப்பாங்களா? பார்க்க முடியாது. இதெல்லாம் இப்ப யார் பண்ணிட்டு இருந்தா?
இந்த உடம்பு ஒரு கருவிதான். ஆஹ் இந்த சித்திரகேது ராஜாவோட கதை எவ்வளவு பேருக்கு நான் நிறைய கிளாஸ்ல பேசி எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க? சித்திரகேது ராஜாவோட கதை. சித்திரகேது ராஜா, சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து நிறைய மனைவி இருந்தாங்க. ஆனா அவர் குழந்தையே இல்லை. சித்திரகேது ராஜாவுக்கு நிறைய மனைவி இருந்தாங்க, ஆனா குழந்தை இல்லை. அப்போ ஒரு நாள் ரொம்ப கவலையா இருந்தாரு. எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு ராஜ்யம் இருக்கு, எனக்கு செல்வம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, சொத்து எல்லாமே இருக்கு, ஆனா குழந்தை இல்லை. அப்போ அவருடைய அரண்மனைக்கு ஒரு நாள் அங்கீர முனிவர் இருந்தார். அங்கிரி மகரிஷி, அங்கீர முனிவர். யாருடைய அரண்மனைக்கு? சித்திரகேது மகாராஜ். யார் வந்தாங்க? அங்கீர மகரிஷி. அப்ப வந்து அங்கீர முனிவர் கேட்கிறாரு சித்திரகேதுட்ட, சித்திரகேது, நீ சந்தோஷமா இருக்கியா? ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கு? பிரஜைகள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? சித்திரகேது என்ன சொன்னாரு? ஆமா, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, என் ராஜ்யம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா உண்மையாது? சித்திரகேது உண்மையாலே சந்தோஷமா இருக்காரா? இல்ல. ஏன் இல்ல, சந்தோஷமா இல்ல? குழந்தை இல்லை. அவருக்கு குழந்தை இல்ல. அது வந்து அங்கீர முனிவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ வந்து பொய் சொல்ற, ஏமாத்துற, நீ வந்து மறைக்கிற, உனக்கு கவலை உள்ள இருக்கு, ஆனா நீ இல்லாத மாதிரி காமிச்சுக்க. இல்லையா? யாராவது போன் எடுத்தா, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். ஆனா உண்மையில நல்லா இருக்காங்களா? இல்ல. அப்பதான் வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது பிரச்சனையில இருப்பாங்க. ஆனா எடுத்த உடனே நான் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு சில ஆத்மாக்கள் இருக்காங்க, என்ன எல்லாம் யாரு கேக்குறா, எனக்கு ஒரே பிரச்சனை தான், நீங்க எல்லாம் அதை கேட்கவா போறீங்க அப்படின்னு சிலர் புலம்புவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்கேங்கம்பாங்க. ஆனா உள்ள நடிப்பு அது. ஆனா உண்மையில யாருமே நல்லா இல்ல. சித்திரகேதுக்கு நல்லா இல்ல, அவருக்கு கவலை இருக்கு. ஏன் கவலை இருக்கு அவருக்கு? குழந்தை இல்லைன்னு. அப்ப அங்கீரர் வந்து புரிஞ்சுட்டாரு. இப்ப இவர் வந்து அறியாமையில இருக்கார். என்ன அறியாம? சித்திரகேதுக்கு என்ன அறியாம? ஏன் குழந்தை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஆத்மாவுக்கு ஏதாவது சந்ததி உண்டா? ஆத்மாவுக்கு சந்ததி இருக்கா? கிடையாது. ஆத்மாவுக்கு சந்ததி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரே வருத்தப்படணும். ஆனா என்ன பண்றது, ஒரு குடும்பஸ்தரா இருக்காரு, ஒரு குழந்தை வேணும்னு வருத்தப்படுறாரு, குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாரு. அப்போ அங்கீர முனிவர் புரிஞ்சுட்டாரு. இப்ப சித்திரகேதுக்கு ஏதாவது சொன்னா மண்டையில ஏறாது, ஏன்னா அவர் கவலையில இருக்காரு. ஓ, ரொம்ப கவலையில இருக்கிறவங்க உட்கார வச்சு நான் உங்களுக்கு பகவத்கீதை சொல்றேன்னு என்ன பண்ணுவாங்க? அட போங்க, நானே ஒரே பிரச்சனை இருக்கு, நீங்க பகவத்கீதை சொல்றேன், ராமாயணம் சொல்றேன் இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கவலையில இருக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க அழாதீங்க, நான் உங்களுக்கு பகவத்கீதை சொல்றேன் அப்படின்னா, அட போங்க சாமி, எங்க வாழ்க்கை ஒரு ராமாயணமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி இருக்காங்க. அதனால ரொம்ப கவலையில இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ண பிடிக்காது. வந்துட்டாங்க உபதேசம் பண்றதுக்கு, இவங்களுக்கு வந்தா தெரியும் இல்லையா, என்ன சொல்லிடுவாங்க? யாராவது கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம போய், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்தா தெரியுங்க, நாங்க அனுபவிக்கிறோம், உங்களுக்கு வந்தா தெரியும்பா. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு சொன்னா கேட்க மாட்டாங்க. இங்க பிரச்சனை இருக்குங்க, அதுக்கு இதுதாங்க தீர்வுன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ சித்திரகேது இந்த மாதிரி கவலையில இருக்காரு இல்லையா? அப்ப நாரத இவரு அங்கீரர் சொன்னாரு, ஓகே, இப்ப கவலை எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கவலைப்படுறீங்க, நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாருக்கு? சித்திரகேது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? கவலையில இருந்தாரு. இப்போ சந்தோஷமாயிட்டாரு. ஆனா அங்கீர மகரிஷி ஒண்ணு சொன்னார், அந்த குழந்தைனால உங்களுக்கு சந்தோஷம் வரும், துக்கமும் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைனால சந்தோஷம் வரும், துக்கம் வரும்னு என்ன அர்த்தம்? இப்ப ஹரி இருக்கான், ஹரி வந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணா அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம், வெளியில போய் கோலி விளையாண்டா துக்கம் இல்லையா? வெளியில தெருவுல போய் பசங்க கூட விளையாண்டா துக்கம், அவன் ஜெபம் பண்ணா சந்தோஷம் இல்லையா? அப்படிதான். பையன் நல்ல பையனா இருந்தா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், பையன் மோசமானா இருந்தா துக்கம். ஆனா கலியுகத்துல பையன் மோசமா இருந்தா தான் சந்தோஷம் அவங்க. பையன் நல்ல பையனா இருந்தா துக்கமாயிடும். ஐயோ, என் பையன் வந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றான், பகவத்கீதை படிக்கிறான், சத்சங்கத்துக்கு போறான், சாமியார போயிடுவானோ, அவன் சினிமா பார்க்க மாட்டேங்கிறான், டிவி பார்க்க மாட்டேங்கிறான், வெளியில போய் பசங்களோட சுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஒரு காலத்துல இதெல்லாம் பண்ணா வேதனைப்படுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இது பண்ண மாட்டேங்கிறான்னு கவலைப்படுறாங்க. முதல்ல பண்ணா கவலைப்படுவாங்க இல்லையா? இப்ப கலியுகத்துல என்ன ஆயிடுச்சு, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் சினிமா எல்லாம் போக மாட்டேங்கிறான், டிவி பார்க்க மாட்டேங்கிறான், அவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கான்.
இது இவருக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் இல்ல, பிரகலாத மகாராஜுக்கு நடந்தது. பிரகலாத் மகாராஜா பக்தி பண்ணா பிரகலாத் மகாராஜா பக்தி பண்ண அவங்க அப்பா நினைக்கிறாரு, என் பையனுக்கு என்ன ஆச்சு, எப்ப பாரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. படிப்பின் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி ஆள் இருக்காங்க, அசுர குணம் படைச்சவங்க இருக்காங்க. அப்போ ஆஹ் அங்கீர மகரிஷி சொன்னாரு, அங்கீர மகரிஷி சித்திரகேதுட்ட, உனக்கு குழந்தை பிறக்கும், அதனால துக்கமும் வரும் சந்தோஷம் வரும். அப்ப சித்திரகேது என்ன நினைச்சாரு, குழந்தையே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு துக்கம் கொடுக்குற குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு துக்கம் கொடுக்குற குழந்தை பரவாயில்ல. அதே மாதிரி அவருக்கு ஒரு 100வது மனைவி, சித்திரகேதுக்கு நிறைய மனைவி இருந்தா அதுல 100வது மனைவிக்கு சித்திரகேதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஹர்ஷ சோகான்னு பேர் வச்சாங்க. என்ன பேரு? ஹர்ஷ சோகா. சோகான கவலை, ஹர்ஷான சந்தோஷம், ஹர்ஷ சோகா. சரி, இப்போ அங்கீர மகரிஷி பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரகேது எப்படி இருந்தாரு? சோகா. அங்கீரிஷி பார்த்ததுக்கு அப்புறம் ஹர்ஷா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சோகம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம். இப்ப ராஜா குழந்தை பிறந்துருச்சு, என்ன பண்றாங்க, ஊரெல்லாம் திருவிழா, இந்த மாதிரி பிரசாதம் பண்ணிட்டே இருக்காங்க, கிளாஸ் நடக்கும் போதும் ஊரெல்லாம் திருவிழா நடக்குது. அப்புறம் எல்லாருக்கும் தானம் கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்க, எல்லாம் யார் என்ன பண்ணு கேட்டா ராஜா தானம் பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சித்திரகேது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்துல எப்படின்னா, இந்த இந்த பௌதிக உலகத்துல ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா 4 பேருக்கு பொறுக்காது. ஐயோ அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே, இல்லையா? உண்மையா இல்லையா? இப்ப ஒண்ணு வேண்டாம், உங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, உனக்கு மட்டும் அப்பா அம்மா ஒரு சொக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சு, இல்லையா? அப்பா அம்மா 4 குழந்தையில ஒருத்தருக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, மீதி பேருக்கு வாங்கி கொடுக்கல. என்ன நினைப்பாங்க, ஓ அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டீங்களா? இல்ல ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க, அம்மாவுக்கு மட்டும், அம்மா விட்டுட்டு மனைவிக்கு மட்டும் புடவை வாங்கி கொடுத்துட்டாரு. அம்மா என்ன நினைப்பா, நேத்து வந்தவளுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டான், என்ன ஒரு நாள் கேட்டிருப்பானா புடவை கட்டுறியாடான்னு. ஆனா அந்த அம்மா புடவை பீரோ நிறைய இருக்கும், இருந்தாலும் ஒரு புடவை வாங்கி தரலையேன்னு ஒரு கவலை, இல்லையா? இருந்தாலும் ஒரு கவலை. இப்படி நிறைய இருக்கேன்னு ஒரு சந்தோஷம். இல்ல 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 ஜென்ரலா சொல்றேன், இல்ல கதையில வர்றதுதான், சொல்ல இல்ல. எல்லார் வீட்லயும் நிறைய புடவை, பீரோ நிறைய புடவை இருக்குதா சரி, பீரோ நிறைய புடவை இருந்தாலும் சந்தோஷம். ஆனாலும் தீபாவளிக்கு புடவை வாங்கலையேன்னு கவலை, இல்லையா? பீரோ நிறைய கல்யாணம் பண்ணதுல இருந்து புடவை வரைக்கும் இருக்கு, ஆனாலும் எனக்கு இந்த தீபாவளிக்கு எனக்கு புடவை வாங்கி தரலன்னு ஒரு கவலை. அப்படிதான் இந்த ஜட உலகத்துல இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அதே மாதிரி ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது, ஐயோ அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களே, அது எப்படி, இல்லையா? இப்போ ஒரு வீடு கட்டிட்டாங்க, இப்போ இவங்க பேரு நேதாஜி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இல்லையா? நேதாஜி ஒரு வீடு கட்டிட்டாரு. உடனே அவங்க சொந்தக்காரங்களை வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணார். கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டாரு. எல்லாம் பாக்குறாங்க, ஓ இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாரா, டைல்ஸ் இப்படி போட்டிருக்காரு, அது ஃபேன் அப்படி எல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள ஒரே போறாங்க. வெளிக்குள்ள வெளியில ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவனுக்கு எல்லாம் நேரம் பாரு, நேத்து வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தா நீ சொந்த வீடு கட்டிட்டா, நானே இவ்வளவு வருஷமா இருக்கிறேன், இல்லையா? சோ வெளியில எப்படி சொல்லுவாங்க, ஓ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள போறாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், எல்லா போனதுக்கு பூசணிக்காய் உடைக்கிறோம், இல்லையா? எல்லாம் கண்ணு போட்டு போயிருப்பாங்க, இல்லையா? வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பூசணிக்காய் மாட்டி விட்டுருப்பாங்க, அந்த திருஷ்டி பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க. திருஷ்டி பொம்மை எல்லாம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன், வேணாம் என்ன நிறுத்தி வச்சுக்க முன்னாடி. சோ இந்த மாதிரி என்னன்னா, இந்த ஜட உலகத்துல சில வேலையில யாரா ஒருத்தருக்கு சந்தோஷம் 4 பேருக்கு துக்கமாயிடும், பொறாமையாயிடும். அப்போ சித்திரகேதுவோட மற்ற மனைவிகளுக்கெல்லாம் பொறாமை வந்துருச்சு, கவலை ஆயிடுச்சு. அது என்ன அவளுக்கு மட்டும் குழந்தை, நமக்கெல்லாம் குழந்தை இல்ல? அதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப என்ன நினைக்கிறாங்க இந்த மற்ற மனைவிகள்லாம், அப்ப ராஜா யார் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைகிட்ட அவங்கள்ட்ட தான் அன்பா இருப்பாங்க, நம்மள எல்லாம் வேலைக்காரி மாதிரி நடத்துவாரு. இது தேவையா? ஒண்ணு நமக்கு குழந்தை இருக்கணும், இல்ல அவளுக்கு குழந்தை இருக்க கூடாது. இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க, சரி போட்டு நம்ம குடும்பத்துல ஒத்தனா வசதியா இருக்கான்னு நினைக்க மாட்டோம். இந்த உலகத்துல போட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தனாவது வசதியா இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. அவனையும் எப்படி கீழே எடுத்து விடலாம், அவனையும் எப்படி ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம், அதுதான் ஜட உலகம். யாருக்கும் பிடிக்காது. அப்போ சித்திரகேதுடைய மற்ற மனைவிகளும் ஒரு திட்டம் போட்டாங்க, இந்த குழந்தை உயிரோடு இருந்தா ஆபத்து.
இந்த குழந்தை இருந்ததுன்னா ராஜா வந்து அந்த குழந்தைகிட்ட தான் ரொம்ப பிரியமா இருப்பாரு. நம்மள எல்லாம் கவனிக்க மாட்டாரு. நம்ம வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். இப்பவே அப்படிதான் நடக்குது. ராஜா வந்து அரண்மனைக்குள்ள போயிட்டு நேரா அந்த ராணியோட அந்தப்புறத்துக்கு போய் இந்த குழந்தையோட விளையாடிட்டு இருப்பாரு. இந்த குழந்தை எடுத்து மடியில போட்டுக்கிறது, அதை புத்தகம் கொடுக்கறது, அதோட கேர் பண்ணிக்கிறது, மற்ற மனைவிகளை சிந்திக்க நேரமே இல்லை. இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓ, பாத்தியா பாத்தியா, அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதே இல்லை, அந்த ராணியோட அந்த புறத்துக்கே போறாரு, அந்த குழந்தையோட இருக்காரு. அதனால என்ன பண்ணாங்க இவெல்லாம்? ஒரு திட்டம் போட்டு அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க? விஷம் கொடுத்துட்டாங்க. விஷம் குடிச்சு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தையோட நர்ஸ் இருக்கால, அந்த குழந்தைய பாத்துக்கிற நர்ஸ் வந்து பார்த்தா அந்த தொட்டில இருந்து குழந்தை இறந்து போயிருக்கு. அப்படியே வாயெல்லாம் நுர. பார்த்த நர்ஸ் அலறா, ஐயோ அம்மா பத்தி கதறி அலறா. என்னாச்சு என்னாச்சு? ராணி ஓடி வந்து பார்த்தா குழந்தை இறந்துருக்கு. அவ அழறா. ராஜா என்ன பண்ணாரு? சித்திரகேது அரண்மனை விவகாரம் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தையோட விளையாடலான்னு வர்றாரு. பார்த்தா ராணி அழுதுட்டு இருக்கா. திரும்பி சோகம். சோ முதல்ல சித்திரகேது எப்படி இருந்தாரு? சோகம். ஏன் சோகமா இருந்தாரு? குழந்தைல. அப்புறம் என்ன எப்படி இருந்தாரு? சந்தோஷம். ஏன் சந்தோஷம் வந்தது? அங்கீர மகரிஷி வரம் கொடுத்தாரு, சந்தோஷம் வந்தது. அப்புறம் குழந்தை பிறந்து சந்தோஷம். இப்ப என்னாச்சு? குழந்தை இறந்து வந்துட்டோம். இதுதான் வாழ்க்கை. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி மாறி மாறி வரும். எதுவுமே நிலையா இருக்க. இப்ப சித்திரகை திரும்பி கவலை. ஐயோ என் குழந்தை போயிடுச்சே, என்கிட்ட சொல்லாம போயிடுச்சே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு அழுதுச்சு. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு அழுதுச்சு. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க? கடவுளுக்கு கருணையே இல்லை பாரு, கடவுளுக்கு கருணையே இல்லை, நம்ம குழந்தைய கொடுத்து எடுத்துட்டாரு அப்படிலாம் புலம்புறாங்க இல்லையா? சில நேரம் வாழ்க்கையில நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம பகவானை குறை சொல்றது. ஆனா உண்மையில பகவானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் பகவானுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல? சித்திரகேதோட குழந்தை இறந்து போனதுக்கு பகவானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் அப்போ அந்த மாதிரி குறை சொல்றாங்க? அப்ப என்ன காரணம்? சித்திரகேதோட குழந்தை ஏன் இறந்து போச்சு? கர்மாஸ் ஆஹ்? கர்மா இந்த குழந்தையோட ஆயுள் காலம் அவ்வளவுதான் இல்லையா? ஆயுள் அவ்வளவு. அவ்வளவுதான். அப்போ அவங்க கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேக உபபத்தி. கிருஷ்ணருடைய ஏற்பாட்டினால ஒரு கர்ம வினைக்கு ஏற்றாற் போல ஒரு ஆத்மா வந்து ஒரு உடல்ல வரும். இப்போ பன்னி குட்டி போடுதா, அப்போ ஒரு ஆத்மா வந்து பன்னியோட உடல் கிடைக்குது, பன்றியோட உடல். அப்புறம் நாய் குட்டி போடுது, பூனை குட்டி போடுது, மனுஷனும் குட்டி போடுறான். அப்போ ஒரு ஆத்மா மனித உடல்ல மனிதனுடைய ஒரு அம்மாவுடைய கருவுல இருந்து வருது. அந்த அம்மாவுடைய கரு வந்து நாய் அம்மாவா இருக்கலாம், ஒட்டக அம்மாவா இருக்கலாம், மனுஷ அம்மாவா இருக்கலாம், பூனை அம்மாவா இருக்கலாம். அது எதை தீர்மானிக்குது? நான் யாருடைய அம்மாவோட வயிற்றுல இருந்து வரணும்னு? என் கர்மா வந்து தீர்மானிக்குது. ரைட்டா? சரி. சிலர் வந்து 70-80 வயசு வந்து இறந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெரிய விபத்துல இறந்து போகாம இருக்கிறவங்க கால் தடிக்கு விழுந்து செத்து போனவங்களும் இருக்காங்க இல்லையா? ரோட்டு ஓரமா போயிட்டு இருக்கிறவங்க கால் தடிக்கு விழுந்து செத்து போனவங்களும் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு பொழைச்சு வந்தவங்களும் இருக்காங்க. சிறு வயதுல இறந்து போறவங்க இருக்காங்க, வயசாகி இறந்து போகாம இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப இதுல எது தீர்மானிக்குது? எது தீர்மானிக்குது? அவங்க கர்மா தீர்மானிக்குது. நான் எவ்வளவு காலம் இந்த பூமியில இருக்கணும், நான் எவ்வளவு காலம் இங்க வாழணும், நான் என்ன பண்ணணுங்கிறது என் கர்மா தான் தீர்மானிக்குது. சில குழந்தை வந்து அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வந்துட்டு வெளியிலே வராம இறந்து போயிடுது. சில குழந்தை அம்மாவோட வயிற்று இந்த வெளியில வந்து 4-5 வயசுல இறந்து போகுது. சில குழந்தை 10 வயசுல இறந்து போகுது, சிலர் 20 வயசுல இறந்து போறாங்க, சிலர் 30, 40, 50, 60, 70. இதெல்லாம் நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணி நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம். அப்ப இதுக்கு கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம்? இல்ல பகவானை குறை சொல்லலாமா? பகவானை குறை சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. அவங்க கர்மாவை தூக்கி நீங்க வந்திருக்கோம். கிருஷ்ணரை குறை சொல்லவே முடியாது. கிருஷ்ணரை குறை சொன்னா அது முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணருக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் சம்பந்தம் இல்ல? நான் செயல் பண்ண அதுக்கான வினை நான் அனுபவிக்கிறேன். கிருஷ்ணா வெறுமனே சாட்சியா வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருப்பாரு. எப்ப நம்ம கிருஷ்ணாவை நோக்கி திரும்புறோமோ அப்ப கிருஷ்ணா நமக்கு அனுகிரகம். கிருஷ்ணாவை நோக்கி திரும்பணும். ரைட்? அப்ப இப்ப சித்திரகேது அழுதுட்டு இருக்காரு, என் குழந்தை போயிடுச்சு. அப்ப இந்த முறை என்ன பண்றாரு? அங்கீர மகரிஷி வர. இந்த தடவை அங்கீர மகரிஷி வரும்போது கூட யாரை கூட்டிட்டு வராரு? நாரத முனிவர் கூட்டிட்டு வர. நாரத முனிவர் அங்கீரரும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். சோ இந்த வரை என்ன பண்ணாரு? அங்கீர முனிவர் நாரதர் கூட்டிட்டு வந்தாரு. நாரதர் பாக்குறாரு இந்த சித்திரகேது ஸ்லோகத்திலே இருக்காரு. இப்ப இவருக்கு தத்துவம் சொன்னா புரியாது.
திரும்பி இந்த கவலையில இருக்காரு. இப்ப பிரபு கவலையில இருக்காரு. திடீர்னு நாளைக்கு கோயிலுக்கு வர மாட்டாரு. கேட்டா என்ன சொல்லுவாரு? பிரபு எனக்கு ஒரே கவலை பிரபு, நான் வரல, அதெல்லாம் தீர்ந்ததான் வருவேன். அப்படி கிடையாது இல்லையா? கவலையில இருக்கும்போது தான் பிரார்த்தனை அதிகமா பண்ணணும் இல்லையா? இப்போ நமக்கு வந்து நல்லா இருக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணுவோமா, கஷ்டம் வந்தா நல்லா ஜெபம் பண்ணுவோமா? இப்ப உதாரணத்துக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வீடு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப என்னோட சாண்டிங் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரே பிரச்சனை, எங்க போனாலும் தொந்தரவு, வெறும் ஆபத்து, இந்த மாதிரி அடுத்தடுத்து வருது. அப்ப என் சாண்டிங் எப்படி இருக்கும்? நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிடுச்சு, எனக்கு விபத்து ஏற்பட வேண்டியதாயிடுச்சு, எனக்கு வேலை போற மாதிரி ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ரொம்ப சின்சியரா பண்ணுவோம் இல்லையா? சோ அதான் ஆபத்து காலத்துல பண்ற ஜெபத்துக்கும் சாதாரணமா பண்ற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்? ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கஷ்டம் வரும்போது கடவுளை குறை சொல்லுவாங்க. நான் கோயிலுக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சது, நான் சாமி கும்பிட்டு எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு அது கிடைச்சதா இது கிடைச்சதா, ஏன் கடவுள் என்ன இப்படி பண்றாரு? திரும்பி அதே தான் பதில். திரும்பி என்ன பதிலு? நமக்கு ஏன் கஷ்டம் வருது? நம்ம கோயிலுக்கு போறோம், பிரார்த்தனை பண்றோம், நாம ஜெபம் பண்றோம், ஏகாதசி விரதம் இருக்கிறோம், அப்ப ஏன் கஷ்டம் வருது? இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது. கரெக்டா? இந்த உடம்பு எடுத்ததுனாலதான் பிரச்சனை. இந்த உடம்பு எடுக்காம இருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த உடம்பு எடுக்காம இருந்தா பிரச்சனையே இல்லை. அதான் இங்க சொன்னார். இங்க பகவான் பிரம்மாட்ட என்ன சொல்றாரு? இந்த ஸ்தூல மற்றும் சூட்சும உடல் இருக்கிறதுனாலதான், இந்த மூணு குணத்துடைய பாதிப்புனாலதான் நம்ம வந்து இந்த புலன்களுக்கு எல்லாம் அடிமையா இருக்கு. இது அனுபவிக்க முடியல, அது அனுபவிக்க முடியல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, ஓ மெனி திங்ஸ். ஆனா உண்மை என்னது? நம்ம இந்த உடம்பே கிடையாது. நம்ம இந்த உடம்பு எடுத்துக்க வேண்டிய அவசியமே, தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோம். தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்துட்டு கஷ்டப்பட்டு, அதனால நான் உடம்பு எடுத்துக்கிட்டு கிருஷ்ணாவை குறை சொல்லக்கூடாது. கரெக்டா? நான் இந்த உடம்பு எடுத்துக்க கூடாது. இந்த உடல் எடுத்ததுனால எனக்கு பிரச்சனை வருது இல்லையா? இந்த உடல் எடுத்ததுனால எனக்கு பிரச்சனை, இந்த பூமியில வந்ததுனாலதான் பிரச்சனை. இந்த பூமியில ஒருவேளை நான் வராம இருந்துன்னு வச்சுருக்கோங்களேன், நான் கிருஷ்ணா கிட்டே இருந்திருக்கேன், நான் இந்த பூமிக்கு வரல, இந்த உடம்பு எடுக்கல, நான் கிருஷ்ணா கூட இருந்திருந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனையா, துன்பமா, சங்கடமா? ஒண்ணும் கிடையாது. அப்ப தேவையில்லாம இங்க வந்துடும். unnecessarily we are struggling. தேவையில்லாம கஷ்டப்பட்டு இல்லையா? அதனால இந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவன்ட்ட போய் உட்காருங்க பகவத்கீதையில சொல்றேன்னா, அட போங்க சார் நீங்க அப்படிமா. அதனால அவங்களுக்கு பிராக்டிக்கலா புரிய வைக்கணும். அப்ப நாரதர் என்ன பண்ணாரு? ஹரே கிருஷ்ணா. சோ நாரதர் என்ன பண்ணாரு? அவருக்கு பிராக்டிக்கலா புரிய வச்சாரு. எப்படி புரிய வச்சாரு? சித்திரைக்கு ஏதோ அந்த குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்காரு. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, அழுதுட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணாரு? நாரத முனி அந்த குழந்தையோட ஆத்மாவை திரும்பி கூட்டிட்டு வந்தாரு. இந்த இறந்து போன குழந்தையோட ஆத்மா இருக்கு இல்லையா, குழந்தை உடம்பு இருக்கு, அவர் குழந்தை என்னது நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட ஆத்மா போயிடுச்சு. இப்ப நாரத முனி என்ன பண்ணாரு? குழந்தையோட ஆத்மாவை திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. இது சாத்தியமாகுமா? ஒரு இறந்து போன ஆத்மா திரும்ப கூட்டிட்டு வர முடியுமா? அப்ப இதை நம்புறீங்களா? அது ஆனா நாரத முனி கூட்டிட்டு வந்தாரு. எப்படி நடந்தது இது? ஒரு இறந்து போன ஆத்மாவை திரும்பி கூட்டிட்டு வந்தாரு. அந்த உடம்பு, குழந்தையோட உடம்பு ஆத்மா போயிடுச்சு, திரும்பி நாரதர் கூட்டிட்டு வந்தார். எப்படி முடிஞ்சது? நாரதரால முடியும், நம்மளால முடியாது. எப்படி நாரதரால மட்டும் முடியும்? அவர் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. நாரதர் வந்து ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. அவர் ஏதோ சும்மா ஒண்ணும் தெரியாம வீணை வச்சுட்டு பாடிட்டு போறாருன்னு நினைக்காதீங்க. அவர் அதீத ஆற்றல் படிச்சவர். நாரதர் வந்து, இப்ப நம்ம இந்த கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா, கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். இது எதுக்கா இந்த கிளாஸ் கொடுக்குறோம்? நம்ம எதுக்கு கிளாஸ் படிக்கிறோம்? எதுக்கா இந்த கிளாஸ் இப்போ? எதுக்கு இந்த கிளாஸ்? வேற டைம் பாஸ், வேற வழி எல்லாம் பண்றோம் டைம் பாஸ்க்கா? அதாவது நம்ம எல்லாம் பக்தர் ஆகணும், ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். அப்போ நாம ஒருத்தர் பக்தர் ஆக்குறதுக்கு மணிக்கணக்கா பேசணும், வருஷ கணக்கா பேசணும். ஆனா நாரதர் இருக்கார் இல்லையா, இப்படி கிராஸ் பண்ணி போனா போதும். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல நாரத முனி இப்படி கிராஸ் பண்ணி போனா நம்ம எல்லாம் டிவோட்டி பக்தரை. அவருடைய உடம்புல காத்து பட்டு, நாரதருடைய உடம்புல காத்து பட்டு, அந்த காத்து நம்ம மேல பட்டுச்சுன்னா பக்தரை. அப்ப எப்பேற்பட்ட ஆள்னு பார்த்தோம். நாரதருடைய ஸ்பர்ஷம்,
அதுக்கு ஸ்பர்ஷம்னு பேரு. காற்று வந்து காற்றை பார்க்க முடியாது. காற்றை பார்க்க முடியுமா? எப்படி சொல்றது? ஸ்பர்ஷம். காற்று உணரலாம். நம்ம மேல பாடுறது ஸ்பர்ஷம் சொல்லுவாங்க. காற்று வந்து ஸ்பர்ஷம். அப்போ நாரதருடைய உடம்புல காற்று பட்டு அந்த காற்று நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம பக்தர் ஆயிரும். அவர் பேசலாம் வேண்டாம். அந்த மாதிரி நிறைய பக்தர்லாம் இருக்காங்க. எங்க குரு மகாராஜ் கூட அப்படிதான். அவர் பேசலாம் வேண்டாம், அவர் பார்த்தாலே வந்து பக்தர் ஆகும். பிரபுபாதர் அப்படிதான். பிரபுபாதர் ரஷ்யால போயிருந்தப்போ பிரச்சாரமே பண்ணல, பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆனா ஒரு 2 பேர் பிரபுபாதரை பார்த்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பக்தர்களா இருக்காங்க. அதுதான் சுத்த பக்தர். ஒரு பக்தர் வந்து எல்லா யோக சக்தியும் அவருக்குள்ள இருக்கு. ஒரு சுத்த பக்தர்கிட்ட, கிருஷ்ண பக்தர்கிட்ட எல்லா யோக சக்தியும் இருக்கும். அதெல்லாம் அவங்க வெளிக்காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெளியில சாமிஜி எல்லாம் பண்ணுவாங்களா, திடீர்னு வாயில இருந்து லிங்க் எடுக்கிறது, காதுக்குள்ள எதாவது எடுக்கிறது, தலையில இருந்து எதாவது கொண்டு வருது, அது மாதிரி லூஸ் தரமான வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். அவங்கள பார்த்தாலே ஒருத்தர் பக்தர் ஆயிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி லூஸ் தரமான வேலையெல்லாம் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு உத்தமமான பக்தர் எப்பவுமே ரொம்ப பணிவா அடக்கமா இருந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணும். அப்ப என்ன நடந்தது? நாரத முனிவருடைய சக்தியினால அவர் என்ன பண்ணாரு? அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்டார். பகவானால சக்தி அளிக்காம ஒருத்தரால இது பண்ண முடியாது. கரெக்டா? என்ன பண்ணார் நாரத முனி? அங்க என்ன நடக்குது? நாரத முனி என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணா எனக்கு என்ன கேக்கு? அந்த குழந்தைய பேச வச்சாரு. உயிர் மட்டும் கொண்டு வரல, பேச வச்சாரு. அந்த குழந்தைக்கு நாரத முனி என்ன பண்ணாரு? அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க மட்டும் செய்யல, பேச வச்சாரு. என்ன பேச வச்சாரு? அந்த குழந்தை பார்த்து கேக்குது. அவங்க அப்பா வந்து அழுதுட்டு இருக்காரு. ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, ஒரு ராஜாவுடைய குழந்தை. அந்த குழந்தைய கீழே படுத்துருக்கு. அந்த குழந்தைய பார்த்து அப்பா அழுறாரு. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். அப்போ அந்த குழந்தை சொல்லுச்சு, நீங்க யாருன்னு கேட்டு இல்லையா? இப்போ நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது உங்க அம்மா நீ யாருன்னு கேட்ட எப்படி? இல்லையா? என்ன உனக்கு என்ன ஆச்சு, என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஏதாவது மறைக்கிற கழட்டு போச்சேன்னு, இல்லையா? இல்லையா? சோ இந்த குழந்தை கேக்குது. சித்திரகேது பார்த்து நீங்க யாரு? சித்திரகேது சொன்னாரு, நான் தாண்டா அவன் அப்பா. சித்திரகேது, நான் தான் அவன் அப்பான்னு சொல்றாரு. அந்த குழந்தைய பார்த்து, ஹர்ஷசோகா, நான் தான் அவன் அப்பான்னாரு. ஓ அப்படியா, நீங்க எனக்கு எத்தனாவது அப்பான்னு கேட்டு. சத்தியா நீங்களே சிரிக்கிறீங்க இல்லையா? எத்தனாவது அப்பான்னு கேட்டா சிலர் அடிக்க வந்துருவாங்க. என்ன துணிச்சல் இருந்து அப்படி கேட்பீங்க இல்லையா? இந்த குழந்தை கேக்குது எத்தனாவது அப்பான்னு. சித்திரகேதுக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. என்னடா இந்த குழந்தை இப்படி எல்லாம் கேக்குதுன்னு. இந்த குழந்தை இறந்து போன குழந்தைய நாரத முனிவர் பேச வச்சாரு. அந்த பேசின குழந்தை கேட்டது நீ எனக்கு எத்தனாவது அப்பான்னு. அப்ப சித்திரகேதுக்கு ஒண்ணும் புரியல. எத்தனாவது அப்பாவா? அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, அந்த குழந்தையோட உடல்ல இருக்கிற ஆத்மா பேசுச்சு. அது என்ன பேச்சு? இதுக்கு முன்னாடி நான் நாய் அப்பா பார்த்திருக்கேன், பூனை அப்பா பார்த்திருக்கேன், ஒட்டக அப்பா பார்த்திருக்கேன், நீ எனக்கு எந்த அப்பான்னு கேட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆன்மா வந்து பல உடல் மாறியாச்சு. இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா வந்து நம்ம நாய்க்குட்டியோட உடம்புல இருந்திருக்கிறோம், பூனைக்குட்டியா இருந்திருக்கிறோம், மனுஷனா இருந்திருக்கிறோம், தேவரா இருந்திருக்கிறோம். அப்படி பல உடல் மாறி, வீடு மாறுற மாதிரி. 84 லட்சம். ஜலஜா நவலக்ஷாணி ஸ்திராவரா லட்சவிந்ததி கிருமயோ ருத்ரசங்கரா பக்ஷினாம் நவலட்சணம். மனிதன்ல மட்டும் 4 லட்சம் மனுஷங்க இருக்காங்க. அப்புறம் தேவர்கள், அப்புறம் புழுக்கள், பூச்சிங்க. பூச்சியில எவ்வளவு வெரைட்டி இருக்கு. கொசுலயே நிறைய வெரைட்டி இருக்கீங்க, பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். கொசு வந்து நான் கோயில்ல பாக்கேன். காலையில ஒரு கொசு பெருசா ஒரு 6:30 மணிக்கு ஒரு பெரிய கொசு வரும். சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒரு கொசு வரும், அது சின்னதா இருக்கும். சில கொசுக்கு லைனா வரி எல்லாம் போட்டிருக்கும். சில கொசு வந்து பிளைனா இருக்கும். ஒரு கொசுலயே எவ்வளவு வெரைட்டி இருக்கு. கொசுலயே எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க. சின்ன கொசு, பெரிய கொசு, எப்படியா இருந்தாலும் கடிச்சா வலிக்குது மொத்தத்துல, இல்லையா? அந்த மாதிரி பூச்சியில நிறைய வெரைட்டி இருக்கு, புழுக்கள்ல நிறைய வெரைட்டி இருக்கு. பூச்சியில எவ்வளவு, பட்டாம்பூச்சியில எவ்வளவு வெரைட்டி இருக்கு இல்லையா? ரோஸ்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு. வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங், விதவிதமான உயிர் வாழ்கள் இருக்கு. அப்ப சித்திரகேதுக்கு புரியல. என்னடா இந்த குழந்தை நாய் பூனை ஒட்டகம்லாம் சொல்லுது. அப்ப நாரதர் சொன்னாரு, சித்திரகேது இங்க உட்காருங்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப யார் பேசினா? உன் குழந்தை உன்கிட்ட பேசலாம் நினைச்சு இல்லையா? உன் குழந்தையோட உடம்புல இருக்கிற ஆத்மா தான் உன்கிட்ட பேசுனா. அதனால புரிஞ்சுக்கோ, இந்த உடம்பு வேற, ஆத்மா வேற. இந்த உடல் வேற, ஆத்மா வேற, இல்லையா? ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இதே கிளாஸ்ல. இப்போ ஆஹ் இவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ராமசாமி பிரபுடைய அம்மா வந்து ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அப்ப இவங்க கேட்டாங்க, ராமசாமி பிரபு உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாரு. அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார். ஒரு தடவை கூட நம்ம
தமிழ்நாட்டுல முன்ன சிஎம் இருந்தவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க தெரியல, இது வரைக்கும் தெரியல, மர்மமா இருக்கு. அது வேற டாபிக். சார் ராமசாமி பிரபுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க பிரபு. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தேன், அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓ சந்தோஷம், அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் வந்து பாக்குறேன். அப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க உடம்பு சரியில்லைன்னு. அப்ப நான் கேட்டேன், அம்மா எப்படி இருக்காங்க? கொஞ்சம் கஷ்டம் தான், உடம்பு சரியில்லை. அப்புறம் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், அம்மா போயிட்டாங்க, அம்மா எங்க போனாங்க? அங்கேயே தானே படுத்திருக்காங்க, எங்க போனாங்க? அம்மா வந்து போயிட்டாங்க. அவரு ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை சேர்த்திருந்தாங்க. குணமாய் வந்தா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டா அதை எடுத்துட்டு வாங்க. அம்மா போயிட்டா அதை எடுத்துட்டு வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு. அப்ப யாரு போயிட்டாங்க? அம்மா அங்கதானே படுத்திருக்காங்க. ஆத்மா போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு இல்லையா? எங்க போச்சு? ஏன் சாமிகிட்ட எல்லாம் போகாது அவ்வளவு ஈஸியா இல்ல. ஆஹ் எங்க இருந்து வந்தது, எங்க போச்சு அதே தெரியல நமக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்க இருந்து வந்தோம் எங்க போறோம் தெரியல. ஆஹ் ஒரு நாள் எங்க அம்மா போன் பண்ணாங்க, உன் மாமி போயிட்டாடா. நான் மாமி எங்க போனான்னு கேட்டேன். உன் மாமி போயிட்டாடா. என் மாமி போயிட்டாளா? எங்க போயிட்டா? உனக்கு விளையாட்டுறா, அவ கைலாசம் போயிட்டா. கைலாசம் போன நீ பின்னாடி போய் பாத்தியான்னு கேட்டேன் இல்லையா? அவ கைலாசம் போயிட்டாடா, அவ மாமி கைலாசம் கைலாசம் போயிட்டாடா. என் மாமி கைலாசம் போல நீ பின்னாடி போய் பாத்தியான்னு கேட்டேன். அப்ப எப்படி தெரியும்? அது நம்ம உடலை விடும்போது எந்த நினைவுல இருக்குமோ அது தெரியும். இந்த உடலை விடும்போது யாரோ ஒருத்தர் சிவாய நமக, சிவாய நமக அப்படின்னு சொல்லி உடலை விட்டா கைலாசம் போகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. பகவான் நாமத்தை சொல்லிட்டே உடலை விட்டா பகவான்கிட்ட போயிடலாம். ஐயோ அம்மான்னு உடலை விட்டா அவ்வளவுதான், நரகத்துக்கு விடுவோம். அவ்வளவுதான். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ தஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதா. இந்த உடலை விடும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதே ஆயிடும். இப்ப உங்க பேர் என்ன? தரண்யா. தரண்யாவுக்கு வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த உடலை விட போற நேரத்துல யாரும் குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்து தரவே இல்லை. தரண்யா குலோப் ஜாமுன் நினைச்சே உடலை விட்டாங்க. அப்போ வந்து கிருஷ்ணா பாக்குறாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த தரண்யா வாழ்நாள்ல கொஞ்சம் கூட பக்தி பண்ணதே இல்ல, அப்பயே குலோப் ஜாமுன் சாப்பிட மனுஷ பிறவி கிடைக்கணும், எறும்போன். அப்ப தரண்யா அடுத்த பிறகு எறும்பாயிடுச்சு. எறும்பானதுக்கு அப்புறம் குலோப் ஜாமுன் எப்படி இருக்கு, அந்த பாவிலே டைவடிச்சு. இந்த எறும்பு வந்து சக்கரை பாலே டைவடிச்சுன்னு அங்கேயே விடணும். அதே சமயம் சரண்யா வந்து இப்ப சத்சங்கத்துக்கு வந்துருக்கு. சரண்யா வந்து அங்க ஏதோ கூப்பிட்டாங்க, பக்தர்லாம் கூப்பிட்டாங்க, நம்ம போய் ப்ரேயர் பண்ணலாம், கிருஷ்ணா பத்தி கேட்கலாம் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, நோட் பண்ணி வச்சுக்குவாரு. நோட் பண்ணி வச்சுட்டு என்ன எழுதியிருப்பாரு, ஒரு டைரி இருக்கும். சரண்யாவுக்கு ஒரு டைரி இருக்கும். இந்த சரண்யாவோட டைரியில தரண்யா தரண்யாவோட டைரியில பாரத கண்டே, ஜம்பு தீபே, மேருகு, தக்ஷின் பாரதே, பெரம்பலூர்ல, அப்புறம் இந்த ஊர்ல. இப்ப டைம் எவ்வளவு? 7:50க்கு 8 மணிக்கு தரண்யா வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தா. ஓகே பாஸ். அவ்வளவுதான். சோ அதனால நம்ம எப்படி கிருஷ்ண பக்தி பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த மனுஷ வாழ்க்கைக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அப்ப சித்திரைக்கு ஒரு நாள் அது புரியல, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆத்மாங்கிறாங்க, உடம்புங்கிறாங்க, ஒன்னும் புரியல இல்லையா? சோ ஆனா இது சயின்ஸ் ஆக்சுவலி. இந்த உயிரை பார்க்க முடியுதா? இல்லையே, ஆனா உணரலாம் இல்லையா? இப்ப இவரை குத்துனா வலிக்கும். பிரபு ஏன் பிரபு அடிக்கிறீங்க, வலிக்குதுன்னு இல்லையா? ராமசாமி பிரபு சொல்றாரு எனக்கு வலிக்குது. இதே ராமசாமி பிரபுவோட ஆத்மா இல்ல, குத்துனா வலிக்குமா? கத்துவாரா? கதறுவாரா? நோ, நத்திங். இந்த ஜடம் மாதிரி ஆயிடுவார், செவரு மாதிரி ஆயிடுவார். அப்போ பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் இதுதான், அந்த உடம்புல ஆத்மா. இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புல ஆத்மா எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கடவுள் யாரு, பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படைப்பு கிரியேஷன் எப்படி நடந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் பகவத்கீதை படிக்கும். பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா முன்ன இதெல்லாம் பாடமா இருந்தது ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் நம்ம அரசியல் தலைவர் சாகசத்தினால எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அப்படியே உணர்ந்துட்டாங்க இந்த உடல்ல ஆத்மான்னு, அதனால அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. எனிவே இது வந்து ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல அதை சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, டீச்சருக்கே தெரியாது. ஆளுமா டோல்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே யாரு இந்த உடம்புல ஆத்மா தெரியாது.
அப்புறம் எப்படி பசங்களுக்கு சொல்லி தருவாங்க? எங்க குரு வந்து பிரபுபாதர், இந்த இயக்கத்தோட குரு வந்து பிரபுபாதர். பிரபுபாதர் ஒரு நாள் ரஷ்யாக்கு போயிருந்தார். ரஷ்யால வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பண்டிதர் அவர், பெரிய ஸ்காலர். அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க யாருன்னு கேட்டாரு. ஐ ஆம் ப்ரொஃபசர் கொட்டோஸ்கின்னாரு. ஓ, நீ ப்ரொஃபசர் இல்லையா, நீ இந்த பாடியில நீ சோல்னாரு. அது அவருக்கு தெரியல. அப்படி ஸ்டூடெண்ட் ஒரு எஜுகேஷன் தருவார் இல்லையா? நான் யாருன்னே தெரியல, அப்புறம் நான் உங்களுக்கு எஜுகேஷன் தர முடியும்? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியும். இதுதான் நீங்க நடக்குது. அதனால இதெல்லாம் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோமே, ஏதாவது தெரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல உண்மையிலே வேணும்னே சிரிச்சிட்டீங்களா, இல்ல சந்தோஷத்துல சிரிச்சீங்க இல்லையா? ரியலி அதான். சோ அதனால இங்க வந்து பகவான் கிருஷ்ணா வந்து பிரம்மாட்ட பேசுறாரு. பிரம்மதேவா, நீங்க வந்து இந்த பாடி இல்ல, நீங்க சோல், நீங்க இந்த உடம்புல ஆத்மான்னு உணரும் போது, இந்த 3 குணத்துக்கு வெளிப்பட்டு வரும்போது நீங்க என்ன ஆகலாம்? நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றாரு? அஹ் பக்தர்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டிருப்பதாலும், மேலும் உமது தொண்டினை பலவையாக நீங்கள் விரிவுபடுத்துவதாலும் இது பற்றி எதையும் நீங்கள் இழக்கப் போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் அளவற்ற கருணை. பகவான் எப்பவுமே நம்ம மேல ரொம்ப கருணையா இருக்காரு. எப்படி பகவான் நம்ம மேல கருணையா இருக்காரு? எப்படி கருணையா இருக்காரு? கடவுள் நம்ம மேல கருணையா இருக்கு. எப்படி கருணையா இருக்காரு? பிரபு எப்படி இந்த கருணை? பக்தி கொடுத்ததே நம்மளுக்கு ஒரு கருணை தான் நம்ம பிரபு. எதுவுமே கேட்காம கொடுத்துட்டு தான் இருக்காரு இல்லையா? நம்ம சுவாசிக்கிறதுக்கு, நம்ம சுவாசிக்க காற்று, நீர், உணவு, ஆகாரம், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் உற்பத்தி பண்ணணும்னு. உற்பத்தி பண்ற நாலேஜ் யாரு கொடுத்தா? இல்லையா? நாலேஜ் எங்க இருந்து வந்தது? இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? இல்லையா? இந்த பூமியை நம்ம உருவாக்கணுமா? இல்ல வரும்போது யாராவது கொஞ்சம் பூமியை தூக்கிட்டு வந்தோமா? இல்லையே. இல்ல பூமியை நம்ம உருவாக்கல. அப்புறம் வேற ஏதாவது பண்ணோமா? நம்ம இங்க இருக்கிறத எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம் இல்லையா? இங்க எல்லாமே இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் இருக்கு இங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம எதுவும் இங்க கிரியேட் பண்ணல. இதை வச்சு நம்ம வந்து நிறைய திங்ஸ் வேணா கிரியேட் பண்ணலாம் இல்லையா? ஆனா இதுதான் பேசிக். அதாவது என்னன்னா, இந்த 24 மூலப்பொருட்கள் இருக்கு கிரியேஷன்ல. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்ச மகாபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியா, பஞ்ச ஞானேந்திரியா, அறிவு புலன் பொருட்கள், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்துதான் கிரியேஷன். அப்ப இது எதுவுமே நம்ம உற்பத்தி பண்ணல. அப்ப யார் இது உற்பத்தி பண்ணா? தானாலாம் வராது. தானா வருமா? இப்போ தரணியா தானே. தரணியா இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க, இங்க ஃபேன் ஓடுது. தரணியா சொல்றா ஃபேன் தானா ஓடுதுன்னு. ஆமா, தானா தான் ஓடுது. ஆனா எப்படி தானா ஓடுது? ஒருத்தர் சுவிட்ச் போட்டாதான் ஓடும். சுவிட்ச் போடலைன்னா தானா ஓடுமா? அப்போ ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி சூரியன் காலையில உதிக்குது, மறையுது. யார் சுவிட்ச் போடுறா? ஆ ஆ ஆ கிருஷ்ணாவுடைய அவர் ரிமோட் கையில வச்சிருக்காரு. சுவிட்ச் போடணும், இப்படி வந்து போட வேண்டியது இல்ல. ரிமோட்ல கிருஷ்ணர் பார்த்தாலே போதும். கிருஷ்ணர் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக். இப்போ வீட்டுல உங்க அப்பா அம்மாவை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அம்மா புரிச்சுக்குவாங்க, சரி இன்னைக்கு ஏதோ விவகாரம் இருக்கு இல்லையா? சும்மா ஒரு இப்படி பார்த்தாரு, அவ்வளவுதான், ரைட்டு. அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவியை பார்த்தாலோ, மனைவி கணவனை பார்த்தாலும் அதுலயே 1000 அர்த்தம் இருக்கும் போது, கிருஷ்ணர் இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் இருக்கும்? அதுக்கு பல ஆயிரம் அர்த்தம் இருக்கும். கிருஷ்ணர் அப்படி பார்த்தாருன்னா பிரபஞ்சம் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதனாலதான் ஒரு கடவுள். ஏன் பகவானு கடவுள், கிருஷ்ணர் ஏன் கடவுள்னு சொல்றோம்? அவரால் செய்ய முடியாத எதுவும் இல்லை. அவரால செய்ய முடியாத எதுவும் கிடையாது. அவருடைய சக்தி எல்லையற்றது இல்லையா? இப்போ நிறைய பேரு கடவுளை உணராதவங்க கூட என்ன சொல்லுவாங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க இல்லையா? இப்போ தர்ணியாசி கேட்டா தர்ணியாசிக்கு ஒண்ணும் தெரியல பாவம். நீ கடவுள் இருக்காமான்னு கேட்டா, கடவுள் ஏதோ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, அவ்வளவுதான் நம்புறோம் நாங்க இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க பெரும்பாலும். பட் அந்த சக்தி சக்தி இருக்குன்னா சக்திமான் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? சக்தி இருக்குன்னா சக்திமான். சக்திமான் யாரு? கிருஷ்ணா. சக்தி வந்து எனர்ஜி. எனர்ஜி அண்ட் எனர்ஜெட்டிக். சோ கிருஷ்ணா இல்லைன்னா சக்தி இல்லை. சக்தி எப்படி இருக்கும்? கடவுள் இருந்தா தான் சக்தி இருக்கும். அப்போ கிரியேட்டர் இருந்தா தான் கிரியேஷன். வித்தவுட் கிரியேட்டர் தென் எப்படி கிரியேஷன்? இப்போ இந்த வாட்ச் இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப தேர் மஸ்ட் பி கிரியேட்டர். இது நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சுன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல இது திடீர்னு தானா வந்துச்சுன்னா அது எப்படி தானா வரும்? எதுவுமே தானா வரும். இப்ப உங்க பேர் என்ன? சத்யா. சத்யா என்ன படிக்கிறீங்க?
எம்சி கம்ப்யூட்டர், எம்சிஏ கம்ப்யூட்டர். பாருங்க, இப்ப அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போய் சொன்னா அவங்க ப்ரொஃபசர் சொல்றாங்க இது தானா வந்ததுன்னு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கோவம் வரும்ல. நான் மெனக்கெட்டு உட்காந்து ராத்திரி பூரா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு போனா இவங்க தானா வந்ததுன்னு சொல்றாங்க, கோவம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கிரியேஷன் அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கு? நான் உணரல, நான் பார்க்கல, அதனால இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? ஆஹ் தன்யாஷ், சத்யா, சத்யா அவங்க பண்ணினதை நான் பார்க்கல, அதனால சத்யா வந்து பொய் சொல்றாங்க இது திடீர்னு வந்துச்சுன்னா எப்படி வரும்? அது எடுத்து தலை மேல போட்டுருவாங்க இல்லையா? அப்படிதானே? பூமி உருண்டை அட்லஸ் மேப் இருக்கு. அந்த வந்து சத்யாவுக்கு ஒரு 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 இது கொடுத்தாங்க, ஒரு ப்ராஜெக்ட். நீங்க வந்து அட்லஸ் மேப் பண்ணுங்க, அது வந்து இப்ப இன்னோவேட்டிவா பண்ணி அது ரொட்டேட் ஆகுற மாதிரி லைட்டிங் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அவங்களும் உட்காந்து ராத்திரி பூரா உட்காந்து எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தா நான் சொன்னேன், இது தானா வந்ததுன்னா அந்த பூமி உருண்டை எடுத்து என் மண்டையில ஒரு அடி அடிச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு வந்து இவர் தானா வந்ததுன்னு சொல்றாரு இல்லையா? அது எப்படி தானா வரும்? தானால அது வராது, பின்னாடி அவ்வளவு ஒர்க் இருக்கு இல்ல. அப்படின்னா சத்யா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பிரெயின் இருக்கு. அப்படின்னா இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பெரிய பிரெயின் இருக்கும். என்னைக்காவது சூரியனும் சந்திரனும் கிளாஸ் ஆயிருக்கா? ஏதாவது கோள் நிறைய பிளானட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, சுத்தின்னு இருக்கு. ஏதாவது கிரகம் வந்து ஏதாவது மோதின்னு இருக்கா? ஏதாவது நடந்திருக்கா? அப்ப யார் கண்ட்ரோல் பண்றா? இது நம்ம பார்க்காதனால, நான் உணராதனால இல்லைன்னு ஆயிடாது. நான் அதை பார்க்கல, கிருஷ்ணா இதுக்கு பின்னாடி இருக்காரு. அது உணரல. எப்படி உணரலாம்? பக்தி பண்ண போற கிருஷ்ண உணர்வார், காமிச்சு கொடுப்பார். எஸ், எஸ், கரெக்ட். கிருஷ்ணா இருக்காரு, எல்லாம் அதுக்கு பின்னாடி பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஃபெய்த் வரணும். ஃபெய்த் வந்தா கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா உணர்வாங்க. எஸ், நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொன்னா உணர மாட்டாங்க இல்லையா? சத்யா மேல நம்பிக்கை இருக்கு, கேஸ் இந்த பொண்ணு பண்ணுவா நான் நம்புறேன். இல்ல அவங்க கடையில வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அது நம்பிக்கை இல்லாத. நம்பிக்கை இல்லாத சொன்னா சத்யால நைட்ல ஒன்னும் ஒர்க் பண்ணலீங்க, அது கடையில ஏதாவது பழைய மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரிதான். ஸோ கிரியேஷன் வந்து, கிரியேஷனுக்கு பின்னாடி தேர் மஸ்ட் பி கிரியேட்டர். படைப்புக்கு பின்னாடி பகவான் இருக்காரு. தானாலாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து பக்தர்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு, ஆத்மா பத்தி என்ன சொல்லியிருக்கு, படைப்பை பத்தி என்ன சொல்லியிருக்கு, பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு, பிரம்மா யாரு, கிருஷ்ணர் யாரு, சிவபெருமான் யாரு, சக்தி யாரு, பார்வதி இவங்க, முருகர் யாரு, கணபதி, இதெல்லாம் கேட்கணும், நிறைய கேட்கணும். நம்ம சும்மா கோயிலுக்கு போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் கேட்கறதே கேட்கணும். ஏன் கணபதி இப்படி இருக்காரு, ஏன் முருகர் இப்படி இருக்காரு, ஏன் பார்வதி இப்படி இருக்காரு, ஏன் சிவபெருமான் இப்படி இருக்காரு, ஏன் கிருஷ்ணர் இப்படி இருக்காரு, ஏன் விஷ்ணு இப்படி இருக்காரு, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய ரோல் என்ன, யார் யார் என்னென்ன பண்றாங்க, கிரியேஷனுக்கு பின்னாடி இப்படி இது நடக்கும், இவங்களோட ரோல், ஒருத்தர் இண்டிவிஜுவல் ரோல் என்ன, யார் யார் என்னென்ன பண்றாங்க, இதெல்லாம் கேட்கணும். இது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனித வாழ்க்கையை யூஸ் பண்ணவே இல்லைன்னு. கேட்கணும். நான் யாரு, கடவுள் யாரு, ஏன் இவ்வளவு தேவதை இருக்காங்க, என்ன பண்ணணும், இதெல்லாம் எது வர்ஷிப் எல்லாம் எதுக்காக இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் காலேஜ் போறீங்க, உங்க காலேஜ்ல வந்து ஒரு ஒரு இஸ்லாம் ஒரு லேடி வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏன் இந்த கடவுள் இப்படி ரூபத்துல வச்சிருக்கீங்க, நாங்க கடவுள் ரூபமே இல்லைன்னு சொல்றோமே, அப்ப எப்படி நீங்க இவ்வளவு ரூபம் வச்சு வழிபட்டு இருக்கீங்கன்னா? அப்ப அவங்க சந்தேகம் வரும். ஆமா, அவன் ரூபம் இல்லைன்னு சொன்னா ரூபம் வச்சுட்டு இருக்கோம். என்னமோ தெரியாது, எங்க தாத்தா சொன்னாரு பண்ணேன்னு சொல்ல முடியாது, சிரிப்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும், கடவுள் ரூபம் இருக்குன்னா எந்த மாதிரி ரூபம், ஏன் ரூபம், ஏன் அவங்க ரூபம் இல்லாத வழிபடுறாங்க இல்லையா? ஒரு ஒரு கிறிஸ்டின் பொண்ணு வந்து சொல்றா அவங்க கிட்ட, நீங்க பைபிள் படிங்க, ஜீசஸ் வந்து இது பண்ணுவாருன்னு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி குட், வெரி கொடுங்க படிக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லுவோம், ஏன் பைபிள்ல ஜீசஸ் நிறைய சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி பகவத்கீதை இருக்கு. சோ பைபிள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தெரியுமா? பாருங்க, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கல. பைபிள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, குரான் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, பகவத்கீதை எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, புராணங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. சோ நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப பழமையானது. கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதை கொடுத்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. பைபிள் வந்ததும் குரான் வந்து ஒரு 2500 இயர்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். அப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு நமக்கு சொல்லி கொடுக்கல, தெரியலையே. இல்ல யாரா வீட்டுல சொல்லி தராங்களா? இல்ல. ஸ்கூல்ல சொல்லி தராங்களா? இல்ல. அதனால இப்ப எவ்வளவு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க காலேஜ்ல பாரு, நிறைய பேர் பொட்டே வச்சுன்னு வரணும். பொட்டு வச்சுன்னா கேலி பண்ணுவாங்கல்ல, என்ன இவ்வளவு பெரிய பொட்டு வச்சுட்டு இருக்க நீ, என்ன அந்த காலத்து பொண்ணு மாதிரி இருக்க நீ, இப்படி மாடர்னா இருக்க வேண்டாமா இல்லையா? அதெல்லாம் ஒரு ஒரு கேலி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் போட்டு போனா
நான் திலக போட்டு நாம போட்டு போனா ஏதோ வேட்டு கிரகத்துல வர்ற மாதிரி பாக்குறாங்க. ஐயோ, சாமிஜி ஏதோ விண்வெளியிருந்து குதிச்சிட்டாரு போல இருக்கு. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. குழந்தைகளை புள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க, புள்ள பிடிச்சிட்டு போறான்னு நினைச்சு அதை மிரட்ட வேற செய்றாங்க. ஒழுங்கா சாப்பிடல ரோபோட்டை புடிச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அஹ் அதனால இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது, இன்னைக்கு ஆன்மீகங்கிறது ஒரு விளையாட்டாகி போச்சு எல்லாரும். விளையாட்டு, நம்பிக்கை இல்ல, கேலித்தனமா இருக்கு. அது வந்து கேலி பண்றது பாத்தீங்களா, நாம போட்டு போறாங்க குடிமை வச்சிருக்கேன். நிறைய இருக்கு நம்ம இதுல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு இந்த யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அவங்க சொல்லணும், பாருங்க இப்படிதான் பகவத்கீதை இப்படி சொல்லியிருக்காங்க, ஆத்மா பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாகவத்துல இந்த கதையெல்லாம் இருக்கு, சித்திரகேது மகாராஜை பத்தி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு அந்த கதை பத்தி சொன்னாங்க, அதுல இருந்து இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப யோசிப்பாங்க, "ஓ, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்காங்களே, சத்யாக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க." ஆனா நீங்க படிக்கணும், நிறைய படிக்கணும். இந்த ஏஜ்ல படிக்காம படிப்பீங்க. So நீங்க படிக்கணும், நிறைய புக்ஸ் இருக்கு. அதை படிச்சு என்ன பண்ணணும், நீங்க பிரச்சாரம் பண்ணணும், இல்லையா? ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு வந்து பைபிள் பத்தி சொல்லுவாங்க, ஒரு இஸ்லாம் பொண்ணு குரான் பத்தி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க தாத்தா வந்து வடை சுட்டாருன்னு சொல்லுவீங்க, இல்லையா? சோ நம்ம சொல்லணும், பகவத்கீதை எனக்கு தெரியும், எங்களுக்கு கோயில சொல்லி கொடுத்துருக்காங்க, பகவத்கீதை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, கடவுளுக்கு குரு இருக்கிறது பத்தி பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம படிச்சதானே சொல்ல முடியும். படிக்கல அப்படி இப்படி முழிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் நமக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். பாருங்க, நமக்கு ஒண்ணுமே சொல்லி தரல, அவங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அப்ப ஏன் நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஸ்கூல்லயே எல்லாம் வந்து கிறிஸ்டியன் பிரேயர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸ்கூல்லயே குழந்தை இப்ப இந்த வயசுல போய் கிறிஸ்டின் பிரேயர் பண்ணா அந்த குழந்தை பெருசா கிறிஸ்டின் ஆயிடும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம தர்மத்தை பத்தி, சனாதனத்தை ஒண்ணுமே தெரியும், நம்ம பகவத்கீதை பத்தி தெரியாது, ஒண்ணும் தெரியும். அதனால இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம படிச்சுக்கணும். நமக்கு சாஸ்திரம் நிறைய இருக்கு, என்ன சொல்லி கொடுத்துருக்கு. அப்கோர்ஸ் நம்ம வந்து ரிலீஜனா பார்க்கல, ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ் பியாண்ட் ரிலீஜன். கிருஷ்ண பக்திங்கிறது மதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. ஸ்டில் நம்ம மத அடிப்படையில பார்த்தா கூட நமக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றோம். கிருஷ்ண பக்திங்கிறது அது கடவுள்ங்கிற ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டது, இல்லையா? கடவுள்ல வந்து இந்து கடவுள், கிறிஸ்டின் கடவுள், முஸ்லீம் கடவுள்லாம் கிடையாது. கடவுள் ஒத்துருதான். அது அவங்கவுங்க பாதையில அறிய முயற்சி பண்றாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு மார்க்கமா முயற்சி பண்றாங்க, இஸ்லாம் ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் மூலமா இறைவனை அறிய முயற்சி பண்றாங்க. அப்போ நமக்கு இறைவனை அறியறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதனால அந்த மார்க்கத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இங்க நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றோம். நிறைய இருக்கு, நமக்கு தெரியல, யாரும் இதை சொல்லிக் கொடுக்கல, நம்ம அதை பத்தி திங்க் பண்ணல, இல்லையா? நம்ம எதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ? ஞாபகம் இருக்கா? வேலை பத்தி திங்க் பண்றோம். குட் பேட் அக்லி பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். குட் பேட் அக்லி போலாமா, எப்ப போலாம், லீவ் விட்டுறதுக்குள்ள பிடிச்சதுக்குள்ள போயிடலாமா, இப்படிதான் நம்ம திங்கிங் எல்லாம். தலையா தளபதியா இப்படி லைஃப் போயிடும், இல்லையா? நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, இல்லையா? நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பக்திங்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு சென்டிமெண்டல் இல்ல. பக்தி ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு பெரிய புக் இருக்கு, இது சும்மா எழுதி வைக்கல, சயின்ஸ் ஆக்சுவலி. இதை நீங்க படிக்கும் போது ரியலைஸ் பண்ணலாம். படிச்சுட்டே இருந்தா உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும், அப்புறம் கேட்கும் போது நிறைய அனுபவம் கிடைக்கும். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, இப்ப நீங்க எம்சிஏ எடுத்திருக்கீங்க. எம்சிஏங்கிற சப்ஜெக்ட் வந்து நீங்க வீட்டுல உட்காந்து புக்கு வச்சு படிச்சா புரியுமா? அதான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்கணும். அதே மாதிரி நீங்க டிவோட்டிஸ்ட பக்தர்கிட்ட வந்து கேட்கும்போது சொல்லி தருவாங்க, இது எப்படி, இது கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்காங்க, ப்ரோப்பார் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த கிரியேஷன் எப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி கடவுள் இருக்காருன்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது. ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணாரு, இவர் தான் இந்த இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரி. பிரபுபாதர் இருக்காருல்ல, இவர் தான் வந்து பவுண்டர் ஆச்சாரியா. பிரபா என்ன பண்ணாரு, இங்க தெரியுதா எல்லாருக்கும்? யா. சோ பிரபா என்ன பண்ணாரு, இந்த கிருஷ்ண பக்திய சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாரு. இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது வெஸ்டர்ன் கண்ட்ரில, அமெரிக்கால. பிரபா என்ன சொன்னாரு, இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி கிரியேட்டர் இருக்காரு, கடவுள் இருக்காரு, கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா நிறைய சொன்னார். இந்த ஃபேன் எப்படி ஓடிச்சு, இந்த வாட்ச் எப்படி வந்தது, இந்த ரோஸ் எப்படி வந்தது, இல்லையா? இவருக்கு ஒரு, உன் பேர் என்ன, இளமாறனா? உதித். உதித் தானே? உதித். உதித்துக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ரோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு. உதித் என்ன பண்ணாரு, அவங்க அப்பாட்ட போய் சொன்னா, ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் ரோஸ் பண்ண சொன்னாரு. இவர் என்ன பண்ணாரு, கலர் பேப்பர்லாம் வாங்கி, ஒயிட் கலரு, ரெட் கலர் பேப்பர்லாம் வாங்கி, கிரீன் பேப்பர்லாம் வாங்கி அதை ஒட்டி ரோஸ் பண்ணாரு. உடனே டீச்சர் சொன்னாங்க, உதித், யூ நாட் மேட் திஸ் ரோஸ் கேம் ஆட்டோமேட்டிக்லி, இல்லையா? அப்ப உதித்துக்கு அழுவுருவான். மேடம் நைட் பூரா உட்காந்து நான் பண்ணிருக்கேன், நீ தானா வந்ததுன்னு சொல்றேன். அவ பாருங்க, உதித் வந்து
அவன் நாலேஜ் வச்சு ரோஸ் பண்றான். அந்த ரோஸ் கூட நேச்சுரலா இல்ல, பட் ஆனா செடியில வர ரோஸ் நேச்சுரலா இருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய பிரெயின் இருக்கு. ஒரு செடியில வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வருது, ஒயிட், yellow, ரெட் ரோஸ், இல்லையா? அப்ப தட் மட் பி கிரியேட்டர். இல்லாட்டி எப்படி இவ்வளவு ரோஸ் எல்லாம் அழகா வரும், இல்லையா? எல்லா விதையிலிருந்து செடி வந்துருமா? எல்லா விதையிலிருந்து ரோஸ் வந்துருமா? சோ அதுக்கு கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் தான் வரும். அதனால எல்லாத்துக்கும் பின்னாடி பகவான் இருக்காரு. அதை பிரபுபார் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்க.